அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை வந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இன்று மாலையில்தான் அவர் ஆலோசனை மேற்கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அவரோடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் சென்றிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், பல்வேறு திட்ட மாற்றங்கள் நடைபெற்று இப்போ இந்த சந்திப்புல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் உடன் இருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்தில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போல மத்திய இணையமைச்சர் எல்முருகன் ஆகியோர் உடன் இருப்பதற்கான தகவல் இருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சி ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திற்கு அமித்ஷா அவர்கள் உள்ளே செல்வதற்கான காட்சி. அந்த பகுதி முழுவதும் காவல்துறை பலத்த கட்டுப்பாட்டுடன் போட்டு வைத்திருக்கிறார்கள். யாரும் அந்த பகுதிக்கு செல்ல விடாத வண்ணம் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது இந்த சந்திப்பின் போது பல விஷயங்கள், தமிழக அரசியல்ல தற்போது நடந்து வரக்கூடிய விஷயங்கள் குறித்து மிக முக்கியமாக பேச இருக்கிறார்கள். அதுதான் இது விவாத பொருளாக இருக்கிறது. துக்ளக்கின் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய மயிலாப்பூர் இல்லத்தில் இந்த சந்திப்பை நடத்தி இருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர். இன்று மாலைதான் இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திடீரென தமிழிசை இல்லத்திற்கு சென்ற அமித்ஷா அங்கிருந்து நேரடியாக தற்போது குருமூர்த்தி இல்லத்திற்கும் சென்றிருக்கிறார். ஏற்கனவே 1 மணி நேரம் ஆலோசனை மேற்கொள்வார். அதன் பின்னர் அங்கிருந்து ஐடிசி சோலா ஹோட்டலுக்கு வந்து இங்கே செய்தியாளர் சந்திப்பு, அதே போல கூட்டணி கட்சிகள் சார்ந்த முக்கிய சந்திப்புகள் எல்லாம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அந்த சந்திப்பில் அவர்கள் எந்த பொருளை வைத்து விவாதிக்கிறார்கள் என்பதும் கவனத்தில் பெற இருக்கிறது. மாநில தலைவரின் மாற்றம் இருக்கும் என்ற சூழ்நிலை இருக்கும் நிலையில் தற்போது இந்த சந்திப்பானது குருமூர்த்தி இல்லத்தில் அமித்ஷா முன்னிலையில் அண்ணாமலையும் இருக்கிறார், எல்முருகனும் இருக்கிறார் என்பதும் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுபாஷ். கூடுதல் விவரங்களுக்காக தொடர்ந்து இணையலாம்.